அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் ஷார்ட்கட்ஸ். ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். இதுக்கு வந்து பேசிக்காக 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5 அதோட ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஷார்ட்கட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் தான் உங்களுக்கு தெரியுது. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5ஓட எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 45 ஸ்கொயர் இருக்குன்னு வைங்க. அதாவது 45 இன்ட்டு 45 இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25. அடுத்து இருக்க நம்பர் வந்து 4. ரிமைனிங் நம்பர் வந்து 4. 4க்கு அடுத்த நம்பர் 5. அதால் 4ஐ மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20. 2025 தான் இதோட ஆன்சர். இந்த மெத்தடையும் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நேராக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 6 எடுத்துக்கணும். 6 எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இதில் வந்து 6 எதுக்கும் நடுவில் வருது. 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் நடுவில் வருது. அதாவது 6 வந்து 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9. 4க்கும் 9க்கும் இடையில தான் 6 இருக்குது. ஸோ 6ஐ விட சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். அதாவது 2 ஸ்கொயர். ஸோ இங்கே 2ன்னு எழுதிப்போம். அடுத்தது இந்த 6 எடுத்துக்கணும். இந்த 6ஐ பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை இது வந்து 6 முடியுதுன்னு பார்க்கணும். 4 ஸ்கொயர் இஸ் 16, 6 ஸ்கொயர் இஸ் 36. அதாவது 6ல் முடிகிற ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயரும் 6 ஸ்கொயரும் தான். அதனால் இந்த 2 டிஜிட்டும் நம்ம எழுதிக்கணும். 4 இங்கே 6. இப்போ இதோட மிடில் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. அதோட ஸ்கொயர் என்னென்னா அந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோம்னா 5 5s are 25, 2க்கு அடுத்த நம்பர் 3, 625. இப்போ 625ஓட 676 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 25க்கு அடுத்த நம்பர் தான் இதோட ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676 இஸ் 26. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துப்போம். 1024. 3 டிஜிட் நம்பர்னால் ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். இது வந்து நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர். அதனால் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து எதுக்குள்ளே 10 வருதுன்னு பாருங்கள். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஸோ 3க்கும் 4க்கும் இடையில தான் வருது. 3ஐ தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 10ஐ விட அதான் சின்னது. இங்கே 3ன்னு போட்டுப்போம். அடுத்தது 4 எடுத்துக்கலாம். 4ல் முடிகிற நம்பர் என்னென்ன? 2 ஸ்கொயர் இஸ் 4, 8 ஸ்கொயர் இஸ் 64. ஸோ நம்ம 2ஐயும் 8ஐயும் எடுத்துக்கலாம். இதுக்கு மிடில் நம்பர் 35 ஸ்கொயர். 35 இன்ட்டு 35 போட்டிங்கன்னா 5 5s are 25, 4 3s are 12. 1225 தான் இதோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 1024 வந்து 1225ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ 35ஐ விட கம்மியான நம்பர் தான் இதோட ஆன்சர். அதனால் 32 தான் இதோட ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11881. இப்போ இது வந்து 5 டிஜிட் நம்பர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 டிஜிட் நம்பர்னால் ஃபஸ்ட்டு டிஜிட் எடுக்கணும். 4 டிஜிட் நம்பர்னால் ஃபஸ்ட்டு 2 டிஜிட். 5 டிஜிட் நம்பர்னால ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 11881. 118 வந்து 10 ஸ்கொயர் இஸ் 100, 11 ஸ்கொயர் இஸ் 121. ஸோ நம்ம வந்து 10 ஸ்கொயர் தான் இதில் எடுத்துக்கணும். அதனால் முன்னாடி 10ன்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. 1ல் முடிகிற நம்பர் வந்து 1 ஸ்கொயர் இஸ் 1, 9 ஸ்கொயர்ஸ் ஆர் 81. ஸோ இங்கே 1, இங்கே 9ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு மிடில் நம்பர் 105.
105 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5 5s are 25. 10க்கு அடுத்த நம்பர் 11. 11025. இப்போ பார்த்தீங்கன்னா 11025 விட 11881 வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கனால 109 தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் சம் தரேன், நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 961. இன்னொரு எக்ஸாம்பிள் 3136. இன்னொரு எக்ஸாம்பிள் 15876. இதை வந்து சில செகண்ட்ஸில் நீங்கள் போட்டலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளும் நம்ம ஒர்க் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 961ல் ஃபஸ்ட் டிஜிட் எடுத்தோம்னா 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ ரெண்டு பக்கம் 3ன்னு வரும். அடுத்து லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1. 1 வந்து என்னென்ன இருக்குது? 1 ஸ்கொயர் இஸ் 1. 9 ஸ்கொயர்ஸ் ஆர் 81. ஸோ இங்கே 1, இங்கே 9. இதுக்கு மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 35. 35 ஸ்கொயர். இப்போ 25. 4 3s are 12. 1225. 1225 விட 961 கம்மியாக இருக்குது. ஸோ 31 தான் இதோட ஆன்சர். இப்போ அடுத்தது பார்ப்போம். 3136. இதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கணும். 31. 31 வந்து 5 ஸ்கொயர் இஸ் 25. 6 ஸ்கொயர் இஸ் 36. ஸோ நம்ம வந்து 5 ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 31ஓட அதான் கம்மியாக இருக்குது. 5 5. லாஸ்ட் டிஜிட் வந்து 6. 6 எங்கெங்கெல்லாம் இருக்குது? 4 ஸ்கொயர் இஸ் 16. 6 ஸ்கொயர் இஸ் 36. ஸோ இங்கே 4, இங்கே 6ன்னு வரும். இப்போ மிடில் நம்பரான 55 ஸ்கொயர் பண்ணோம்னா 5 5s are 25. 5 6 are 30. 3025. 3025 விட 3136 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 56 தான் இதோட ஆன்சர். நம்ம இன்னொரு இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துருவோம். இதில் 5 டிஜிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 158. பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் இஸ் 144. 13 ஸ்கொயர் இஸ் 169. ஸோ நம்ம 12 ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். 12 12 எழுதிக்கலாம். லாஸ்ட் டிஜிட் வந்து 6. 4 ஸ்கொயர் இஸ் 16. 6 ஸ்கொயர் இஸ் 36. ஸோ இங்கே 4, இங்கே 6. இப்போ வந்து 125 தான் இதோட மிடில் நம்பர். 125 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5 5s are 25. 12 into 13 is 156. பார்த்தீங்கன்னா 15625. 15625 விட 15876 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 126. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டிடியூட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் நிறையா கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸில் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.